வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழா நடத்தியிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பல முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்களை பேச வச்சிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்யக்கூடிய விஷயம் தான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இயேசுநாதரை புகழ்ந்து பேசுறது, பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டி பேசுவது, மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் பேசுவது, தமிழ்நாட்டில் 3 மதங்களும் ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு சொல்வது, இது வழமையா ஒரு சடங்கா கூட செஞ்சாலுமே தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இங்க 3 மதத்தினரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய தன்மையை தான் பார்க்கிறோம். அரசியல் கட்சிகளும் அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இங்க உள்ள 2 திராவிட கட்சிகளா இருக்கட்டும், மற்றவர்களும் சரி, இது இந்த சூழலை அப்படியே மெயின்டைன் பண்றதுல இங்க உள்ள அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பங்கு உண்டு. பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் இந்த மத நல்லிணக்கத்தை விரும்புறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் விஜய் அவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா நடத்தியிருக்கிறாரு. அந்த விழால அவர் அழைப்பின் பேர் வந்த ஒரு நவாப் ஒருத்தர், யாரு, விஜய் கட்சி கூப்பிட்டவர். அந்த நவாப் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஆட்சி சிறந்த மாநிலமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதில் இந்த கவர்மெண்ட், இந்த தமிழ்நாடு அரசு முதன்மையாக இருக்கிறது, இந்தியாவிலேயே 2வது பொருளாதாரத்தில் சிறந்த மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருக்கிறது. எந்த தமிழ்நாடு? திமுக ஆட்சி செய்கிற தமிழ்நாடு, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்ற தமிழ்நாடு அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சிருக்காரு. விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஒவ்வொரு மீட்டிங்லயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி வரப்ப பார்த்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. பாதுகாப்பு இல்லாமலையா உங்க மீட்டிங்க்கு வர்றாங்க? உங்க மீட்டிங்கே நம்பிக்கையோட வர்றாங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு பாருங்க. ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு பெண்கள் வர்றது ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கே வர்றாங்கன்னா வந்துகிட்டு என் புருஷனை விட இவரை பிடிக்கும், எனக்கு எங்க அப்பனை விஷம் வச்சு கொள்ளுவேன், எங்க பெத்த ஆத்தா விஷம் வச்சு கொள்ளுவேன், என் பிள்ளை செத்து போனா பரவாயில்லைங்கிற அளவுக்கு பெண்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு சுதந்திரம் இருக்கு, புருஷனையும் விஷம் வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு வந்துட்டு உங்க விஜய் கிரிக்கெட்ல. இதுல அந்த பெண்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு. அந்த அளவுக்கு. ஏன்னா இங்க பெண்கள் உயர்கல்வியில படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க உங்க கட்சிக்கு வர பெண்கள் கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டை தீர்மானிக்காதீங்க. நீங்க அந்த கூட்டம் உங்களை மாதிரி நினைக்காதீங்க. நீங்க +2 வரையும் தான் படிச்சிருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு உயர்கல்வி போறதுக்கு அவங்களுக்கு இங்க ஸ்காலர்ஷிப் இருக்கு. கிராமப்புற பெண்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்டோர், பழங்குடியினர் அடிப்படையில் அவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் நம்ம செஞ்சு தரோம். சர்வதேச அளவில் விளையாட்டு போட்டியில் சாதிக்கின்ற பெண்களுக்கு தனியாக இந்தியா அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவது வழியா மாநில அரசு பணம் போட்டு வெளியே அனுப்புறாங்க. இப்படி இந்தியா, இந்த ஒன்றிய அரசு எதுவுமே நமக்கு தராத நிலையில், நிதியில் வஞ்சிக்கின்ற நிலையில், படிப்புக்காக நாங்க எதையும் கொண்டு போறோம், சிங்கப்பூர்ட்ட பேசுவோமா, சீனாட்ட பேசுவோமா, ஜெர்மனில பேசுவோமா, அமெரிக்கால பேசுவோமாங்கிற அளவுக்கு பெண்கள் படிப்புக்காக, குறிப்பா பழங்குடியினர், ஒடுக்கப்பட்டோர் அவர்களுடைய படிப்புக்காக எந்த அடிப்படையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அந்த காரணம் அவங்களுக்கு தெரியக்கூடாததுக்காக, வா எதுவா இருந்தாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்னு இந்த கவர்மெண்ட் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. நீதி கட்சி காலத்திலே இருந்தே ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் படிப்புக்காக, குறிப்பா பெண்களின் படிப்புக்காக அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய அமைப்பாக தான் தமிழ்நாடு இருக்கு. நீங்க அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, தொடர்ச்சியாக அப்படி ஒரு கான்செப்ட் இங்க இருக்கு. இந்தியாவின் பிற மாநிலங்கள் போல் இங்கு பெண்கள் நிலை கிடையாது. இங்க பெண்கள் கல்வியில் தேசிய சராசரியை விட நிறைய இருக்கிறாங்க. பிஎஸ்டி, டாக்டரேட், எம்பில். விஜய்க்கு எம்பில் என்னன்னு தெரியுமா? எம்பில், பிஎஸ்டின்னு ஒரு படிப்பு இருக்குன்னு தெரியுமா? பிகாம், எம்காம் வரையும் ஏதோ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லயலா காலேஜ்ல. ஏன்னா நீங்க 12th முடிச்சோன்னா அவ்வளவுதான், படிப்பு உங்களுக்கு வரல, காலேஜ்ல மாணவன் நடிக்க வந்துட்டீங்க. உங்களுக்கு எம்எஸ்சி, எம்பில், பிஹெச், டாக்டரேட் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபாலஜி என்னன்னு தெரியுமா? மெரைன் இன்ஜினியரிங் என்னன்னு தெரியுமா? விஜய்க்கு தெரியல. விஜய் ரசிகர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா என்னமோ சொல்றாங்க, எங்க அப்பனை கொண்டுருவேன், எங்க ஆத்தால கொண்டுருவேன், என் அக்கா தங்கச்சியை முன்னாடியை கொண்டுருவேன், என் புருஷனை கொண்டுருவேன்னு சொல்ற கூட்டம் தான் உங்க கூட்டம். அந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டை இடம் போடக்கூடாது விஜய். அதைத்தான் அந்த நவாப் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடுதான் பெண்கள் பாதுகாப்பில், கல்வியில் சிறந்து விளங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. விஜய் முகத்துல அப்படியே கல்வி அள்ளி பூசியிருக்காரு அந்த நவாப்ங்கிறவர். அவர் மேடையில கூப்பிட்டு, இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களை கையை பிடிச்சு கொடுத்துறாங்க, பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டி போக முடியல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி போக முடியல கலவரிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் வட இந்திய மாநிலங்களுக்கு, சங்கிகள் ஆளுகின்ற மாநிலத்துக்கே நீங்க போறது இல்ல. உங்களுக்கு தேவையே இல்ல. பெண்களை இழிவுபடுத்துகின்ற படங்களை நடித்தவர் நீங்க. பெண்களை இழிவுபடுத்துகிற ரெட்டை எடுத்த டபுள் மீனிங் வசனத்துல பேசினவர் நீங்க. இன்னைக்கு ஆண்கள் இவ்வளவு மோசமா பொறுக்கித்தனமா நடந்து கொள்வதற்கு காரணமாக சிவகாசி, திருப்பாச்சி நிறைய படங்களை பெண்களை இழிவுபடுத்தி, அடிமைப்படுத்தி, பொம்பளைனா ஆம்பளை சார்ந்துதான் இருக்கணும், பொறுக்கியாவே இருந்தாலும் அவன் ஆம்பளை, போலீஸாவே இருந்தாலும் நீ பொம்பளைதாங்கிறது, நடிகையை பார்த்து பொது வெளியில வச்சு ஜட்டி பிரா போட்டு உட்கார்ந்துருக்கேன்னு அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது, இப்படியாக ரசிகர்களை, ஆம்பளைகளை மனதை கெடுத்தவர், அவர்களை ஒரு பொறுக்கியாக, பெண் பித்தர்களாக, பெண்ணை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆணாதிக்கவாதியை உருவாக்குனதுல விஜயோட திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு.
அதனால விஜய் நினைச்சிட்டாரு நம்ம படத்தை பார்த்து வளர்ந்த கூட்டம் தானே, தமிழ்நாட்டுல பெண்களை எல்லாம் தப்பா தான் நடத்துவான், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு விஜய் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கருத்தியல் இருக்கிறது, நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி இருக்கிறது, பெரியாருடைய சாயல் இருக்கிறது, இடதுசாரி இயக்கங்கள், இது எல்லாவற்றிலும் பெண்கள் இருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் போராடி பெண் கல்வி, பெண்களுடைய வேலை வாய்ப்பு, பெண்களுடைய உயர்கல்வி, மத அமைப்பிலிருந்து பெண்களுக்கான சுதந்திரம், குடும்ப அமைப்பிலிருந்து பெண்களுக்கான சுதந்திரம், திருமணங்கிற அமைப்பில் பெண்களுக்கான சுதந்திரம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி தமிழ்நாடு உயர்த்திக்கிட்டு இருக்குன்னா அது தந்தை பெரியாருடைய மண் என்பதை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு உணர்த்தி கொண்டிருக்கிறத நீங்க உணரணும். அதைத்தான் இன்னைக்கு நவாப் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. பெண்களின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரம் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவர் பாட்டுக்கா முஸ்லீம் வந்தாரு, பைபிள் குரான்ல இவ்வளவு விஷயங்கள் ஒற்றுமையா இருக்கு, நாங்களும் இயேசுதான் எங்களுக்கு கடவுள், எங்களுடைய இறுதி தீர்ப்பு நாள்ல இயேசுதான் எங்களுக்கு வருவார்னு சொல்லி இருக்கு, ஈசா நபின்னு நாங்க சொல்லுவோம், நீங்க இயேசுன்னு சொல்லுவீங்கன்னு இப்படி பேசிட்டு போயிருக்கலாம். விஜய்க்கு விளக்கணும் தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாட்டு பெண்கள்னா என்ன, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வானதாகவும் கட்டுப்பாடானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கு, ஏன் இங்க தமிழ்நாட்டு பெண்கள் அதிக படிப்பு படிக்கிறாங்க, 26, 27 வயசு வரையும் படிக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு, அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து உதவி செய்யுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் விதமாக நவாப் மேடையிலே சம்பவம் செஞ்சிருக்காரு. யாருடைய மேடையில? விஜய் மேடையில் விஜயின் விருந்தினராக வந்த ஒருவர் விஜய்க்கு பாடம் எடுத்திருக்காரு. இன்னொரு தடவை தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உளராங்க, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு உளராங்க, பொருளாதாரத்துல இதுதான் முன்னேறி இருக்கு, சம்பந்தமே இல்லாம என்ன எதுனே தெரியாம ஊழல் ஊழல் ஊழல், என்ன ஊழல்னு தெரியாது விஜய்க்கு. ஊழல்னா என்னன்னு தெரியாது. என்ன கார்பரேட் ஊழலா, தனி மனித ஊழலா, அரசியல்வாதி ஊழலா, அதிகாரிகள் ஊழலா, இந்த ஊழலுக்கு இந்த சிஸ்டம் காரணமா இருக்கா, தனி மனிதர்களுக்கு காரணமா, இடினா என்ன, சிபிஐனா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுது, இது குறித்து பேசவே மாட்டார். நிதி தராம இருக்கிறது, நம்மளை வஞ்சிப்பது, தமிழ்நாட்டின் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து பணம் போடுற விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமே தரது இல்ல, தமிழ்நாடு அரசே பணம் போட்டு பசங்களை படிக்க வைக்கிறாங்க. எந்த அரசியல் உணர்வும் புரிதலும் இல்லாம போற போக்கில் எச்சித்து போயிட்டு காரி உமிழ்ந்துட்டு போகக்கூடிய இழிவான அரசியலை விஜய் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அவர் மேடையில் வைத்தே அவர் அழைத்த விருந்தினர் ஒருத்தர் செமையான பஞ்சா சொல்லியிருக்காரு, தமிழ்நாடுதான் முன்னேறி இருக்கு பொருளாதாரத்தில். முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. ஆனா மகாராஷ்டிரா எப்படி முன்னேறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேருக்கு பின்னால் வெற்றி பெற்ற அந்த பொருளாதார தொழில் முனைவர்களுக்கு பின்னாடி ஷிண்டே, தேஷ்முக், ஏதாவது ஒரு பிராமின் நேம் இருக்கும், ஒரு அப்பர் காஸ்டா தான் ஜெயிப்பாங்க. மகாராஷ்டிராவில தலித் தொழிலதிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட தொழிலதிபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, முஸ்லீம் தொழிலதிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பேங்க் மேனேஜரா முஸ்லிம்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்க வடநாட்டுல எல்லாம் பேங்க் மேனேஜரா முஸ்லிம்ஸை பார்த்தாலே மறந்துடுவீங்க. முஸ்லிம்ஸ் எல்லாம் பேங்க் மேனேஜர் கான்செப்ட் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் தொழிலதிபராக இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க. அறிஞர் அண்ணா சொன்ன இன்க்ளூசிவ் குரோத் ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம் வந்தா அது அக்ரகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்து அருந்ததிய மக்கள், பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும். அந்த திட்டத்தின் பலனை அனுபவிக்கக்கூடியவர்களாக, உணரக்கூடியவர்களாக அவங்க படிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல தலித்துகளும் படிச்சிருப்பாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களும் படிச்சிருப்பாங்க, வன்னியர் எல்லாருமே படித்தவர்களாக, இங்கு கொண்டு வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக, அந்த பயனாளிகளாக, அதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. பொருளாதாரத்துல முதலிடம் மகாராஷ்டிரா இருக்குன்னா முழுக்க அப்பர் காஸ்ட் மட்டும் வந்திருக்காங்க. இது 2வது இடம் இருந்தாலும் எல்லா சாதியினரும், எல்லா பிரிவினரும், எல்லா மாவட்டத்தில் இருந்தும், மதுரை, திருவண்ணாமலை, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருப்பூர், கோவை, ஈரோடு இல்லாம அதிகாரம் என்பது பரவி கிடக்கு, விரவி இருக்குது, ஒரு இடத்தில் குவிக்கப்படல, டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டின் பெருமை. அப்ப தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய இன்க்ளூசிவ் குரோத்தாக இருக்கிறது. குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமல்ல, மார்வாடிகளும் பிராமின்ஸ் மட்டும் பயன்பெறும் வகையில் ராஜஸ்தான் இல்ல, குஜராத் இல்ல, மகாராஷ்டிரா இல்ல, எல்லோரும் பயன்பெறக்கூடிய இடத்தில் இருந்து முதல் இடத்திலையும் இருக்கு, 2வது இடத்துலயும் இருக்கு. அதான் கவனிக்க வேண்டியது. மகாராஷ்டிரால முதல் இடம்னா குறிப்பிட்ட 3-4%, இங்க 100 விழுக்காடு மக்களும் திட்டங்கள் போய் சேர்ந்து படிக்கிறாங்க, முன்னேறுகிறார்கள், பெண்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். இந்த உண்மையை விஜய் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் அரசியலா பார்க்காதீங்க. நீ எதிர்க்கிற கட்சி என்பது வேறு, ஆளுகின்ற நிர்வாகம் அரசு என்பது வேறு. அரசு, அரசியல், கட்சி, இது 3ஐயும் பிரித்து பார்க்கணும். இதனுடைய எவ்வளவு பெரிய தொடர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 4 வருஷத்துல திமுக அடைந்த வளர்ச்சி என்ன, இந்த ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கு, தலித்துகளுக்கு என்னென்ன செஞ்சிருக்கு, இப்படி பிரிச்சு பார்த்து அதுல விமர்சனம் பண்ணுங்க. அவங்க இவ்வளவு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க திமுக, அதை மறுத்து ஏதாவது பேசுவீங்களா? உங்களுக்கு அது என்னன்னே புரியாது, என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியாது. யாரோ எழுதித்தர வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உடனிட்டு போயிட்டு இருந்த உங்களுக்கு உங்கள் மேடையிலேயே கரியை எடுத்து கிட்ட வாங்க விஜய்ன்னு சொல்லி கரியை பூசி இருக்கிறாங்க.
அவருக்கும் நீங்க அந்த கம்பி ஏறின தம்பி மாதிரி முத்தம் கொடுத்து என் தப்ப உணர்றேன்னு சொல்லி இனிமையான உண்மையான டேட்டா தரவுகளோட பேசுங்க. எல்லா இடத்துலயும் போய் பொய்யும் தப்பான தரவுகள் பேசாதீங்க என்பதற்கு உங்கள் மேடையிலே உங்களுக்கு சம்பவத்தை நவாப் என்கின்ற ஒரு செய்திருக்கிறார். இது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். விஜய் ரசிகர்கள் தயவு செய்து எது தமிழ்நாட்டின் கள நிலவரம் என்பதை உங்கள் மேடையிலிருந்து இப்போதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.